முருங்கை பீசின், பாதாம் பீசின் 2மே சேர்த்து நம்ம தயிரோடு சாப்பிடும்பொழுது, ஸ்கின் ஒயிட்னிங்க்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும்னு சொல்லலாம். ஸோ நம்ம இது எந்த டைம்ல சாப்பிடலாம் அப்படின்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்த்தே இத நம்ம சாப்பிட்றணும். ஸோ அப்பதான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஹீட் நமக்கு குறைஞ்சு, ஸ்கின் வந்து நம்ம ரெகுலரா இத சாப்பிடும்பொழுது பார்த்தோம்னா, ஸ்கின் ஒயிட்னிங்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நைட்டே நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 2 துண்டு சின்ன சின்ன பீசஸ் அளவுக்கு பாதாம் பீஸின தண்ணீர்ல ஊற வச்சுட்டு, காலையில இத தயிரோடு சேர்த்து சாப்பிடணும். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் வந்து முருங்கை பீஸையும் ஊற வச்சுட்டு சேர்த்து சாப்பிடும்பொழுது, நம்ம உடலுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அதே மாரி தான் வெள்ளரிக்காய். ஸோ வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்ற விஷயம் பார்த்தோம்னா, பேசிக்கா நம்ம ஃபேஷியல் எல்லாம் பயன்படுத்தும்பொழுது, யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து வெள்ளரிக்காய பயன்படுத்துவோம். தயிரோடு சேர்த்து இந்த வெள்ளரிக்காயும் நம்ம சாப்பிடும்பொழுது, அதனோட பலன் வந்து அதிகமா இருக்குது. ஸ்கின் வந்து ஒயிட்னிங் ஆகறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம்.